ஏய் அழகா இருக்க, என் கண்ணே பட்டுரும். ஏன்பா டென்ஷனா இருக்க? நான் சொன்ன மாதிரியே உன் சொக்கம் வந்துருவான். ஹாய், வெக்கத்தை பாடுறா. எல்லாம் நல்ல விதமா அமைஞ்சா திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டியிருக்கிறப்பா. யாருக்கு? அவருக்கா? ஏய் 1 2 இது எத்தனாவது விசிலு? டேய் சமையல் நீ அவரா? போய் வேலையை பாரு. திருப்பதிக்கு போகணும்ல, போ. கிருஷ்ணா தண்ணி கொடு. என்னாச்சு? அப்பா பயங்கர டிராஃபிக். ஏய் டிராஃபிக்கு, பவர் கட்டு, வெயில் அதெல்லாம் இருக்கிறதா. பொண்ணை பாத்தியா? அவ எப்படி இருந்தா அதை சொல்லு. மாமா இதை பாரு, என்னடா இப்படி சொல்றேன்னு நீ ஃபீல் பண்ணாது ப்ளீஸ். பரவாயில்ல சொல்லுடா. செட் ஆகுது மாமா, விட்டுரு. ஏ மேட்ச் ஆகாது மாமா, விட்டுரு. என் பொண்ணு ரொம்ப குள்ளமா. இல்ல ஏண்டா அழகா இல்லையா? அழகில்லைன்னா பரவாயில்லையே. பின்ன என்னதான்டா பிரச்சனை? சொல்லி தொலைய. ஐயோ, உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? டேய் 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 டேய், நீ அவளை பாத்தியா? அவ என்ன சொன்னதானடா எனக்கு புரியும். நீ காலேஜில் லவ் பண்ணியே வைஷ்ணவி ஆண்டி, அவங்க பொண்ணு மாதிரி இருப்பா. ஒரு 5.5 அடி தான் இருப்பான். பார்க்க எப்படி இருப்பான்? ஸ்மார்ட்டா தான் இருப்பான். ஆனா அவன் ஆட்டிடியூட், பேச்செல்லாம் பொண்ணுங்களை கவுக்க ட்ரை பண்ற மாதிரியே இருக்கும். பிக் ஃப்ளர்ட். ஏய், நீ தானே அன்னைக்கு ஃபோன்ல மெசேஜ் பார்த்துட்டு ரொம்ப டீசென்ட்னு சொன்ன. நேர்ல பார்க்கும்போது அப்படி இல்லையே, டேட்டிங் மூட்லயே இருக்கான். ஐயோ கர்த்தாவே, இங்கனேக்கான ஆள்காரு. ஏய், நல்லதா போச்சு நீ நேர்ல போகாம இருந்தது. ஆனா போன்ல பேசும்போது அவ வாய்ஸ் மெச்சூர்டா இருந்ததே. கரெக்ட், அங்கதான் நீ கவுந்துட்ட. அவ டப்பிங் பேசுறவ, குழந்தை மாதிரியும் பேசுவா, கொஞ்சம் பேசுவா. அவ தொழிலா தானே. அதுக்குன்னு அவ்வளவு வித்தியாசமாவா இருக்கும்? ஐயோ அங்கிள், இவங்க 2 பேரும் சேர்ந்து போனாங்கன்னா பாக்குறவங்களுக்கு அப்பா பொண்ணு மாதிரி தெரியும். ஏஜ் வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணா தப்பு இல்லடா. ஏய், கொஞ்சம் கூட சூட் ஆக மாட்டேனாடி. ஐயோ சேச்சி, உங்களுக்கு எப்படி சொல்றது? 2 பேரும் சேர்ந்து நின்னா அக்கா தம்பி மாதிரி இருப்பாங்க. விடுக்கா, அவனுக்கு சூட் ஆக மாட்டான். நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணா என்கிட்ட கொடு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சேச்சி சாப்பிட என்ன இருக்கு? ஆம்லெட் போட்டுக்கோ, பிரெட் டோஸ்டும். நீ என்ன சாப்பிடு? வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு இருக்கீங்க, சாப்பிடியா? பிரதர், ஹவுஸ் திஸ்? இது உங்களுக்கு சூட் ஆகாது. எதுக்கு? வை? இதோட காஸ்ட் 20,000 rupees. ஓ, ஆக்சுவலி காசு விஷயம் இல்லை, செட் ஆகணும்ல சார். வாங்குறதா இருந்தா மட்டும் பாருங்க ப்ளீஸ். ஹலோ பாஸ், உனக்கு என்ன பிபியா? எதுக்கு சிடிசன் இருக்க? அங்கே ஒன்று இருக்கே, லாஸ்ட் ட்ரை ப்ளீஸ். நீங்க வந்து 2 hours ஆச்சு, டீ பிரேக் கூட போகல சார். இதில் கொஞ்சம் கூலிங் கம்மியாக இருக்கே, அது நம்ம ஊர் வெயிலுக்கு தாங்குமான்னு. அதுக்குள்ளே எல்லாம் ஏசி போட முடியாது சார். அதை கொடுங்க சார். அது ஐயோ, இங்க வேற ஸ்டாக் இல்ல சார். இதுல இருந்து அதெல்லாம் காட்டியாச்சு சார்.
குடோன்ல கூட ஆயி போச்சு சார். ஏய், தயவு ஒரு செஞ்சு நிமிஷம் கிளம்புங்க பா. சார். எதுவும் Hello. பேச வேணாம் ப்ளீஸ் சார். Oh my God. என்ன ஆளை விடுங்க சார். Oh my god. Excuse me, sir. May I help you? Yeah. இது பேக் பண்ணுங்க. சார் இது உங்களுக்கு செட் ஆகாது சார். அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேங்க. நீங்க பேக் பண்ணுங்க. பிடிங்க. சார் இது நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரியா வராது சார். அதை நான் ட்ரை பண்ணி சாரி. Can I try that one? Please. ஹலோ. ஹாய். நீங்க அந்த கொஸ்டினை நான் தான் கேட்கணும். நீங்க ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். லேடிஸ் செக்ஷன்ல நீங்க என்ன பண்றீங்க? அது நாங்கள் தோண்டி எடுக்க லேடிஸ் சிலைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் போட்டு டீசெண்டாக காட்டணுமா கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. இதான் இந்த சிரிப்புக்காக தாங்க சமந்தாவை லவ் பண்ணேன். ஆனால் அந்த வாய்ஸ் உங்களுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சமந்தாவை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் தாங்க ஞாபகத்துக்கு வர்றீங்க. நீங்க என்ன ஓவரா டீஸ் பண்றீங்க. இல்லைங்க, காட் ப்ராமிஸ். சரி சரி, என் வாய்ஸை பத்தி ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் போதும். உங்களை பத்தி சொல்லுங்க. ஆர்கியாலஜினா என்ன? இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ ஆர்கியாலஜின்றது ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். இப்போ அதில் ரொம்ப டீப்பாக போகும்போது தான் ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். உங்கள் வாட்ச் கொடுங்க சொல்கிறேன். இதோட விலை ஒரு 2000 rupees. இதை புதைச்சி வச்சுட்டா 10 yearsக்கு அப்புறம் 10 crores. தட் இஸ் ஆர்கியாலஜி. சிம்பிள். எக்ஸ்கியூஸ் மீ. ஆ மை ஹேண்ட். ஓ சாரி. நைஸ் மீட்டிங். பை. பாய். அது சரி, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லலையே? அது கூலிங் கிளாஸ் வாங்குறதுக்கு. ஓ, நம்பலாமா? ரொம்ப டஸ்ட்டுங்க சைட்டில். ஐ எம் an archaeologist, you know. So ஆஹா. ஓகே, I'll see you later. Bye.